சில செலிப்ரிட்டிஸ்லாம் இருக்காங்க. பேர் நான் சொல்லலைன்னாலும் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு புரியும். எங்கேயோ வட இந்தியாவில் ஒருத்தன் வந்து தனியாக போகிற பொண்ணு பின்னாடி போய் பேண்ட்டு ஜிப்பை அவுத்து காமிச்சிருக்கான். அது வந்து ஃபுல்லாக அந்த ஸ்ட்ரீட்டு சிசி கேமராவில் பதிவாயிருக்கு. அவனை வந்து கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க போலீஸ். ஏன்னா அவன் முகத்தை வச்சு கண்டுபிடிச்சி. அதுக்கு ஒரு அம்மா கமெண்ட் போட்டிருக்கு. இப்போ வந்து அவனை பிடிச்சிட்டாங்க போலீஸு. இவனே வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டு இருந்தான்னா அவன் இந்த பொண்ணு மேலே தான் தவறுன்னு இந்த சமூகம் சொல்லியிருக்கோம் அப்படின்னு கமெண்ட் போட்டிருக்கு. எதோட எதை சேர்க்குது? அதனால் நீங்கள் பாட்டு அழகாக பாடுறீங்க, ஓகே, பாட்டு பாடிட்டு போயிருங்க. இந்த மாதிரியெல்லாம் வந்து சமூகத்தில் ஊரில் இருக்கிற எல்லா நீங்கள் சொல்கிறீங்கல்ல ஏதோ ஒருத்தர் 2 பேராலன்னு, நான் சொல்கிறேம்மா, உரசல் மன்னன்கள் இருக்கிறாங்க. அதுக்காக ஒன்றுங்களை பெற்றவங்களும் என்னை பெற்றவங்களும் வந்து மோசமான ஆண்களா? உலகத்தில் எல்லா ஆண்களும் மோசமானவங்களாமா? இப்போ இங்கே யாருமே எல்லா ஆண்களும் மோசமான, அதே போல் எல்லா ஆண்களும் சொல்கிறாங்க. இதோ நேற்று நான் பார்த்து மனசு வருத்தப்பட்டேன். பாடகி ஒருத்தங்க சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க? அவங்களுக்கு வந்து மோசமான ஆண்களை மட்டும்தான் அவங்க பார்த்தாங்களான்னு எனக்கு தெரியல. நான் நல்ல ஆண்களை பார்த்துருக்கேன். சினிமாவில் நான் ஆண்களோட மட்டும்தான் வேலை செஞ்சுருக்கிறேன். என் மேக்கப் மேனு ஆண், என் காஸ்டியூமர் ஆண். காஸ்டியூமர்னா என்ன பண்ணணும் தெரியும்னா, இங்கே உக்கு போடணும், இங்கே தையல் போடணும். அப்போ ஒரு ப்ரொஃபஷனல் மனப்பான்மையோடு இல்லைன்னா, ஃபுல் கட்டுப்பாடோடு இல்லைன்னா அவங்களால ஒர்க் பண்ண முடியுமா சொல்லுங்கள்? மேக்கப் மேன் முகத்துக்கு மட்டுமா மேக்கப் போடுவாங்க? ஃபுல் பாடி மேக்கப் போட்டு நம்ம சாங் சீக்வன்ஸில் இருப்போம். அப்போது அங்கே சகோதரனாக தான் அவர் வந்து என்னை கவனிக்கணும். டிரைவர் அப்பா அம்மா வர மாட்டாங்க, கூட காவலாளி வர மாட்டாங்க. டிரைவரை நம்பி நம்ம காரில் ஏறி தூங்கிக்கிட்டே போவோம். நைட்டோட நைட்டாக நம்மளை இந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து வெளியூருக்கு அழைச்சிட்டு போவாங்க. அவங்களெல்லாம் நாங்கள் எங்களுடைய கூட பிறக்காத சகோதரர்களாக தான் நாங்கள் பார்க்குறோம். அப்போது சினிமாவில் நான் நல்லவங்களை பார்த்துருக்கேன். சினிமாவில் அந்த அம்மா ஒன்லி கெட்டவங்களை தான் பார்த்துச்சா என்னன்னு எனக்கு தெரியல.